Realme P3x 5G அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனை Realme நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து 115K செக்மெண்ட்டில் வருது. ஸோ இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் வருது. மேலும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த Realmeயோட P3x 5Gயோட பில்ட் குவாலிட்டியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு பிளாஸ்டிக்கில் இருக்குது, மற்றபடியாக ஃப்ரேம் வந்து அலுமினியமில் செஞ்சுருக்காங்க. இந்த ஃபோன் வந்து 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வருது. முதல்ல ஒரு லூனார் சில்வர் அப்படிங்கிற கலர் இருக்குது. அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் டிசைன் வந்து பேக் சைடில் கொடுக்குறாங்க. மற்றபடியாக மிட்நைட் ப்ளூ மற்றும் ஸ்டெல்லார் பிங்க் அப்படிங்கிற இன்னும் 2 கலர்ஸ் இருக்குது. அது வந்து வேகன் லெதர் ஃபினிஷிங்கில் வருது. மேலும் ஃபோனோட திக்னஸ் பார்க்கும்போது நமக்கு 7.94 mm திக்னஸோட 197 கிராம் வெயிட்டில் வருது. இது போக இந்த ஃபோனுக்கு நமக்கு IP68 மற்றும் 69 அப்படிங்கிற டஸ்ட் மற்றும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து மிலிட்டரி கிரேட்ல வந்து இந்த பில்ட் கொடுத்துருக்கறதா சொல்றாங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி குறை சொல்ல முடியாது, சூப்பரான ஒரு பில்டு கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனுக்கு. அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடில் உள்ள டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.72 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அதாவது 45, 48, 50, 60, 90, 120 ஹெர்ட்ஸ் மாதிரியான தேவைக்கு ஏற்றாப்புல இந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்க்குற கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்புல மாறிடும். அதாவது ஸ்க்ரீனில் என்ன கண்டென்ட் பார்க்குறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல ரெஃப்ரெஷ் ரேட் தானாக மாறிடும். இது போக இந்த டிஸ்பிளேக்கு 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் இருக்கு. மேக்ஸிமம் பிரைட்னஸ் பார்க்கும்போது 950 நிட்ஸ் வரையும் போகுது. மேலும் இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த டிஸ்பிளேக்கு ரெயின் வாட்டர் வெட் டச் டெக்னாலஜியும் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே LCD டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் ஒரு டீசென்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இது LCD டிஸ்பிளே கொடுத்த காரணத்தால் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நமக்கு ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6400 அப்படிங்கிற ஒரு 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் ஒரு Cortex A76 கோர் ஸ்பேஸ் பண்ணிக்கிற ப்ராசராக வருது. 2.5 GHz வரையும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் போகும். கிராஃபிக்ஸ்க்காக ARM Mali G57 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க முன்னாடி இந்த ப்ராசரோட ரேங்கை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராசருக்கு 89 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 100க்கு 39 மார்க் எடுக்குது. ஒரு பி கிரேட் சிப் செட்டாக கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பண்ணலாம், ஓரளவு லைட்டாக மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ், சில மிட் செட்டிங் கேம்ஸ் விளாடலாம், ஹெவியான கேம்ஸ் இதில் விளாட முடியாது. அடுத்த ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் நமக்கு 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. அதுபடி பார்க்கும்போது 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் தராங்க. ரேமர்ஸின் LPDDR4 RAM தராங்க. ஸ்டோரேஜ் வந்து நமக்கு UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸுக்கு ஏற்றாப்புல ஸ்டோரேஜ் இருக்குது. பெரிய லெவலில் நமக்கு வந்து ரொம்ப ஸ்பீடான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இதில் எதிர்பார்க்க முடியாது. மற்றபடியாக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 2 TB வரையும் எக்ஸ்டெண்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டெடிகேட்டட் சிம் செட்டை தராங்க. அதனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். அதே ஃபோனோட OSன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் Android 15 பேஸ் பண்ண Realme UI 6 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் என்னது அப்டேட்ஸை பற்றி கம்பெனி பெருசாக வந்து எந்த ஒரு மென்ஷனும் பண்ணலை. பட்ஜெட் செக்மெண்ட்டுங்கிறதுனால நமக்கு வந்து அப்டேட்ஸை பற்றி கிளியராக மென்ஷன் பண்ணல. இப்போ சாம்சங்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, ஆனால் Realme அந்தளவுக்கு மென்ஷன் பண்ணல. வேணா ஒரு வருடத்துக்கான அப்டேட்ஸ் வேணால் இந்த ஃபோனுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் நமக்கு 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது, LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட. ரெண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் கேமரா கொடுக்குறாங்க. மற்றபடியாக பிரைமரி கேமரா நமக்கு வந்து ஃபுல் HD ப்ளஸ் வீடியோ வந்து 60 ஃப்ரேம் வரை மேக்ஸிமமாக எடுக்கலாம். 4K வீடியோ இதில் எடுக்க முடியாது. ஸோ இதான் ஃபோனோட பேக் சைட் கேமரா இருக்குது. மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. அடுத்தபடியாக ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி ஃபோனோட பாட்டம் சைட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க, ஆனால் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. அடுத்ததாக நெட்வொர்க்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5Gக்கான SNSC சப்போர்ட் தராங்க. இது போக Dual 4G VoLTE, Dual Band Wi-Fi, Bluetooth 5.3 GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸோ நெட்வொர்க்ஸ் பார்த்தாச்சு. அடுத்ததாக பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு USB Type C போர்ட் தராங்க. கடைசியாக இந்த Realmeயோட P3x 5Gயோட விலையை பற்றி பார்க்கலாம். 6GB RAM வித் 120GB அப்படிங்கிற ஸ்டோரேஜ் வெர்ஷனோட விலை வந்து 13999க்கும், அதே 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 14999 அப்படிங்கிற விலையில் வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் வாங்குறதுக்கான பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அது மூலமாக வாங்கலாம். ஸோ ஓவராலாக ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி உள்ள ஃபோன் வேணும். ஓரளவு டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தால் போதும். பெரிய லெவலில் வந்து எனக்கு இந்த கேமிங்லாம் விளையாட மாட்டேன், நார்மலாக ஃபோன் யூசேஜ் போயிருந்தால் போதும் நினைக்கிறவங்களுக்கு இந்த Realmeயோட P3x 5G வந்து ஓரளவு டெலிவர் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.